நான் இப்போ டைப்ரைட்டிங் எக்ஸாம் டைமாக இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு சீரியல் நம்பர் போட்டது வந்து கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். அதனால நான் சிம்பிளிஃபை பண்ணி சீரியல் நம்பரு ஸ்டேட்மெண்ட் நான் எடுக்கிறேன் ஜூனியர் கிரேடு. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுக்கிறோம். இதில் எப்படி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அடிக்கணுங்கிறது இப்போ எக்ஸாம் போகிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதை அப்படியே பண்ண வேண்டியது தான். இதை சென்டர் பண்ணணும். பர்டிகுலர்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட் அண்டு பாஸ்ட். இதில் வந்து 2 காலம் இருக்குது. இந்த 2 காலம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி பெரிய சென்டென்ஸு, அதை எப்படி கட் பண்ணி அடிக்கிறது, ப்ளஸ் சீரியல் நம்பர் அடிக்கிறது, இதை மாதிரி 2 காலம் மேலேயும் செகண்ட் காலமும் இன்னொரு காலமும் வரா மாதிரி இருந்தால் எப்படி எடுக்கிறது, எப்படி அடிக்கணுங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கே சப்போஸ் வந்துடுச்சுனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ இதுக்கான இது போட போகிறேன் நான். கால்குலேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்போவுமே 10 to 75, 10 to 75. இதில் 65 வந்து இடையில அந்த ஒவ்வொன்றும் 65ன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஐஃபன் தான். இப்போ இது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் என்னோடய சஜஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கோ அது மாதிரி சும்மா ஒரு ட்ரா பண்ணிக்கங்க. அடுத்தது செகண்ட் கோடு இப்படி இருக்குது, அடுத்த கோடு சிம்பிளியாக இப்படி இருக்குது, அப்புறம் இங்கே எப்படி இருக்குது 1 2 3 4 கோடு ப்ளஸ் 5 கோடு சீரியலுக்கு ஒரு கோடு, இங்கே 4 கோடு, பாக்கி எல்லாம் எதெல்லாம் இருக்கோ அது பர்டிகுலர் காலம், அது கொஞ்சம் பெரிய கோடு. அப்போ 2 3 4 5. ஓரளவு உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு இது மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு குயிக்காக ட்ரா பண்ணிக்கங்க. 10 to 75 போட்டுக்கிறீங்க. இப்போ நம்ம பேக் சைட்லேருந்து தான் எண்ணிக்கிட்டு வரணும் எப்போவுமே. ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு காலமாக. இதில் எத்தனை காலம் இருக்குது 1 2 3 4 5 6. ஸோ நம்ம போட்டதும் 1 2 3 4 5 6. இப்போ இந்த 65ங்கிறது என்னன்னு கேட்டால் 65 கவுண்டிங் ஐஃபன்ஸ். 10 மார்ஜின் 75 மார்ஜினில் இடையில 65 ஐஃபன்ஸ் தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை செய்ய போகிறோம். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், கோட்டுக்கு 2 விட்டுறணும். ஏன் அப்படின்னா கோடு என்றைக்குமே இப்படி தான் இருக்கணும். ஐஃபன் எந்த காலத்துலேயும் இப்படி டிவைட் ஆகக்கூடாது. ஸோ இங்கே ஒரு ஐஃபன் இங்கே ஒரு ஐஃபன் விட்டுட்டு நடுவில் நம்ம பென்சிலால் கோடு போடணும். அதுக்காக தான் இந்த 2 விடுறோம். அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது ஸ்டார்டிங்லேருந்து பின்னாடியிலேருந்து வரணும், ரைட் சைட்லேருந்து. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையிலும் எது பெரிய லெட்டராக இருக்குது அல்லது அமௌண்ட்டில் பெருசாக இருக்கான்னு ஃபஸ்ட் பார்த்துக்கணும். இந்த நம்ம எடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரையிலும் ரிசல்ட்ஸு வித் ஹெல்டுங்கிறதும் ஒரே வேர்டு. எது பெருசுன்னு பார்க்கணும். 2 4 6 8 கவுண்ட் பண்ணிக்கணும். இது 2 4 6 7 தான். ஸோ இது 8. கடைசி வரையிலும் இதை விட பெருசு எதுவுமே இல்லை. ஸோ 8. இந்த காலத்துக்கு நம்ம 8 ஐஃபன் விடணும். அடுத்த காலம் பார்க்குறோம். இது செகண்டு பார்ப்போம். 2 4 6, இங்கே 2 4 6. ஸோ இதுவும் 6 இதுவும் 6. ஆனால் இங்கே பார்ப்போம் 2 4 6 எல்லாமே 6. ஸோ இதுக்கு விட வேண்டிய காலம் பெருசுன்னு எடுத்தோம்னா 6 ஐஃபன் விட்டுறணும். இங்கே பார்க்கணும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையிலும். இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் கிளாஸு 2 4 5 2 4 5 தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்க்க போனால் இது இந்த சைடு வரும், இது அந்த சைடு வரும். அப்போ பார்த்தா இதில் 5 இல்லை 6. அப்போ இதுவும் 6 விட்டுறணும். இங்கேயும் அதே போல் பார்க்குறோம், அப்பியர்டு பார்க்குறோம். இங்கே 6 இருக்குது, அப்பியர்டை பார்த்தா 2 4 6 1 7 இருக்குது. ஸோ இங்கே ஒதுக்க வேண்டிய ஐஃபன் 7 ஐஃபனை விட்டுறணும். அடுத்தது சீரியல் நம்பர். எப்போவுமே சீரியல் SERIAL நம்பர் NUMBER. ஸோ இது 6 தான். அதை நீங்கள் என்னவே வேணாம் 6 விட்டுடலாம், இவ்வளோ தான். இதை வந்து இந்த 65 ஐஃபனை டிவைட் பண்ணியிருக்கோம். இங்கே எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த 65 ஐஃபனை டிவைட் பண்ணி இதை போட்டால் தான் கால்குலேஷன் கரெக்டாக வரும். இதை அனைத்தையும் கூட்டி 65லேருந்து கழித்து எவ்வளோ வருதோ அதுதான் இந்த பர்டிகுலர் காலத்தில் நம்ம போட போகிறோம். அப்போ எவ்வளோ வருது கூட்டணும் மொத்தமாக.
10, 18, 20, 26, 26, 28, 35, 41, 43. கால்குலேஷனை தனியாக போடணும், இதில் போடவே கூடாது. அப்போ 65ல் 43 ஐஃபன்ஸை ஒதுக்கியிருக்கோம். பேலன்ஸ் எவ்வளோ ஐஃபன் இருக்குன்னா 65லேருந்து 43 கழிக்கணும். எவ்வளோ வருது? 5ல் 3 போச்சுன்னா 2, 6ல் 4 போச்சுன்னா 2. ஆக 65ல் 22 ஐஃபன் இங்கே இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்? நம்ம இதை ஐஃபனை ஒதுக்கியிருக்கோம். இதை நம்ம கேரேஜ் ஸ்கேலில் பார்த்து டைப் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி டிகிரியாக இங்கே போட்டுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? எத்தனையில் நம்ம ஆரம்பிக்கிறோம்? 10வது டிகிரியில் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். இங்கே எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம்? +6. இது அனைத்ததும் சேர்ந்தது தான் 16. இந்த 16ங்கிறது இந்த எண்டு ஐஃபன். அடுத்தது என்ன செய்கிறோம்? இந்த 16ஓட இந்த 2 கூட்டி 18ல் இது ஆரம்பிக்குது. இந்த 18 ஆரம்பிக்குதுன்னா இது லெட்டஸ்ட் அடிக்க ஆரம்பிக்கிறது தான். ஆனால் 17வது ஒரு ஐஃபன் இருக்கும், அதுதான் இந்த காலத்துக்கு ஸ்டார்டிங் ஐஃபன். இது அடிக்க ஆரம்பிக்கிறது, இது காலம் ஆரம்பிக்கிற ஐஃபன். அப்போ தான் கோடு போட வசதியாக இருக்கும். ப்ளஸ் என்ன பண்ணுறோம்? இந்த காலத்துக்கு ஒதுக்கப்பட்ட 22 கூட்டுறோம். எவ்வளோ வருது? 22, 18, 30, 40. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? 40 + 2, 42, +7 எவ்வளோ வருது? 49. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? 51. இந்த 2 கூட்டி 51 + 6, 57. அதுக்கப்புறம் 59 + 6, 65 வருது. அதுக்கப்புறம் 67 + 8, 75. ஓகே, 75. இப்போ நம்மளோட டோட்டலு 75 கரெக்டாக 10ல் ஆரம்பித்து 75 வரையிலும் உங்களுக்கு அந்த ஐஃபன். இந்த நடுவில் இருக்க ஐஃபனை யூஸ் பண்ணிட்டோம். இது டிகிரிஸ், அடிக்க ஆரம்பிக்கிற டிகிரி. அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மிஷினில் உட்காந்து அடிக்க போகிறோம். அடிக்கணும் அப்படின்னா பின்னாடியிலேருந்து இதை ஹெட்டிங்கை சென்டர் பண்ணோம். ஹெட்டிங்கை சென்டர் பண்ணும்போது 2, 4, 6, 8, 10, 12, 2, 4, 6, 8, 10, 12 ஸ்பேஸோடு கூட்டிக்கணும். 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34. அப்புறம் அண்டை போட்டுக்கணும். 36 ஸ்பேஸோட 38, 40, 42, 44. திரும்பவும் என்ன பண்ணோம்? 65ல் அந்த 44 கழிக்கணும். கழிச்சா எவ்வளோ வரும்? 5ல் 4 போச்சுன்னா 1, 6ல் 4 போச்சுன்னா 2. இதை 2 பக்கெட்டுக்கு டிவைட் பண்ணி நம்ம அந்த சென்டரை அடிக்கிறதுனால 2ஆல் வகுக்கணும். 11 ப்ளஸ் 10 வச்சு கூட்டணும். ஏன் அப்படின்னா இந்த மார்ஜினை இதோட இன்க்ளூட் பண்ணாதான் சென்ட்ரிங்க்கு சரியாக வரும். அப்போ 21வது டிகிரியில் நம்ம இந்த ஹெட்டிங்கை அடிச்சிடலாம் பர்டிகுலர்ஸாக. அதுக்கப்புறம்